ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நாமி மயங்கி இருக்க தான் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து கூரை தான் கட்டுறாங்க. கூரை வந்து கத்த ஆரம்பிச்சிடான். டேய் விடிஞ்சிட்றா, எவ்வளோ நேரம்டா உங்களை நம்பி நான் உட்காந்துருந்தேன்ல அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து காய்ஜோ சொல்லுவான், கேப்டன் இவனால வந்து எந்த பிரச்சனையும் வராது, இவன் சரியான ஒரு பொடி பையன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இவனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. கூரை இதை கேட்டுட்டு ஆமா இவனால பிரச்சனை வராதுன்னு சொன்னான், ஏன்னா இவன் வந்து ரொம்ப வீக்கானவன், இந்த வீக்கானவன்னா நீங்கள் வந்து இன்னும் சமாளிச்சுட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இவன் வீக்கானவன் தான், இவன் கூட இருக்கவன் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் வந்து இப்போ வீக் ஆயிட்டீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, இப்போ வந்து நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டனே போய் அட்டாக் பண்ண போவாங்க. இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூரை வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ணி நாங்கள் உங்களை சாவடிக்க போகிறோம், இதுக்கப்புறமேட்டு நாங்கள் தான் வந்து இந்த குரூலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அட்டாக் பண்ண அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இவன் ஃபுட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவான், டான்ஸ் ஆடுற மாதிரி. அதில் எங்கே போயிருக்கான்னு கூட அவனுக்கு தெரியாது. இவங்க பாட்டுக்கு வந்து காற்றுல தான் அட்டாக் போட்டுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து அவன் பேக் மட்டும் தான் டேமேஜ் ஆகும். அப்புறமேட்டு வந்து ஃபுட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தி எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து ஜோரோ பார்த்துட்டு யாரா இவன், எங்க இருந்து எப்படி வந்தானே தெரிலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா ஜோரோ. அது எல்லா ஃபைட்டையும் வந்து ஜோரோ பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமே முழிச்சு பார்ப்பா, என்னடா அவன் ஃபுட் ஒர்க்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த ஜாங்கோவை காட்டுவாங்க. ஜாங்கோ வந்து தேவையில்லாம நீ எப்படி மாட்டிட்டீங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து இதுதான் கேட் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எங்கே வந்துட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேரையும். நான் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கனால தான் வந்து உங்களை அப்படியே விடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. இவன் என்ன ஜோரோவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானா, இவனை எப்படி ஜோரோ சமாளிக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஜாங்கோ வந்து பல செலுத்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவர் வந்து முன்ன மாதிரி தான் அப்படியே இருக்காரு டெரரா. இவர் வந்து கண்ணாடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயே தெரியுது, இவர் இன்னும் வந்து எதையும் மறக்கவே இல்லை, இவர் வந்து பழைய கூரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே டாச் பண்ணி அட்டாக் பண்ண நின்றுட்டு இருப்பாரு. இதே நான் பழைய கூரோவா இருந்தானே முடிச்சிருப்பேன்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அப்படியே கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சரி கேப்டன் இனிமேல் நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம், சாரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களை வந்து உயிரோட விட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. சரி ஓகே கேப்டன், 5 நிமிஷத்துல நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோரோவை காட்டுவாங்க. 5 நிமிஷத்தில் இவங்களை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து இவன் வந்து அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து நாமி வந்து அவனோட வாளை வந்து ஒரு எத்தி எத்தி விடுவான். இந்த ஜோரோ இதை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜோரோ கத்த ஆரம்பிச்சிருவான், ஏன்டி என் வாழை வந்து எத்தி உதைக்கிற அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு தேங்க்ஸ் தான்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமி அப்படியே படுத்துருவா. அந்த சோடை பார்த்தோன்னே ஜோரோ வந்து அதுலேருந்து வாழை எடுத்து வாங்கடா இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வருவாங்க. ஜோரோ வந்து டைகர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷாட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதுலேயே வந்து அவங்க தெரிச்சிருவாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஜோரோ சொல்லுவான், நான் 3 ஷாட் ஸ்டைல்ரா, என்னையெல்லாம் வந்து எவனாலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தோக்கடிக்க முடியாது, 3 சோடை என் கையில் இருந்தா அப்படின்னுவான். அவங்க வந்து அடிபட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருப்பாங்க. அதை ஜாங்குவா பார்த்துட்டு என்னது இது, இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒத்தாளா நின்று சமாளிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்லுவான், அடுத்தது நீ தண்டா ரெடியா இருந்துக்கா அப்படின்வானா. அவன் சொல்லுவான், இன்னும் அவங்க சாகவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரை காட்டுவாங்க. அவங்க வந்து எங்களை ரெண்டு பேரும் ஹிப்னடைஸ் பண்ணுங்க, எங்களை வந்து ரொம்ப பவர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அவனை வந்து சரி ஓகே இதுதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குவா 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆகுங்க அப்படின்னு சொன்னா அவன் அப்படியே பவர் ஆக ஆரம்பிச்சிருவான். இது ஜோரா பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து பவர் ஆகுற அப்படியே காட்டுவாங்க. அப்புறமேட்டு லூஃபி வந்து சைடில் காட்டிட்டு இருப்பாங்க. லூஃபி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதோட வந்து ஜோரா வந்து சரி ஓகே வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பான். இப்போ நீ என் பவரை ஃபுல் பவரை பார்க்க போறடா அப்படின்ட்டு இருப்பாங்களா. நாமி வந்து லூஃபி வந்து எப்படியாச்சும் எழுப்பி விட்டே ஆகணும், அப்பதான் நம்மளுக்கு ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவா. இது எல்லாத்தையும் வந்து அந்த ஜாங்குவான்ற அவன் பார்த்துட்டு இவன் எங்க ஓடிட்டு இருக்கா, தப்பிச்சு போறாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஜோரோ வந்து வாங்கடா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த ஜாங்குவான்றவன் வந்து நாமி வந்து அட்டாக் பண்றதுக்கு அவன் கையில வந்து ஒரு டூல் வச்சிருப்பான்ல, அதை வந்து அப்படியே ஸ்பின் பண்ணி அனுப்பிவிடுவான். இதை வந்து ஜோரோ பார்த்துட்டு நாமே பின்னாடி பாரு அதை டார்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு அவள் பயந்துக்கிட்டு அப்படியே லூஃபி மேல அவளோட ஹீல்ஸ் வச்சு மிதிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ வந்து ஜோரோ சொல்லுவான், இதுல இருந்து எப்படியாச்சும் டார்ச் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டா லூஃபி எந்திரிச்சு நாமையோட காலை பிடிச்சி எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவன் வாயில அடிச்சிரும். இது நாமே பார்த்துட்டு போச்சுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்ப ஜோரோ வந்து அப்பா இவன் எந்திரிச்சிட்டானா, கரெக்டான டைம்ல தான் எந்திரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னோடனே அவன் அதை பல்லாலே கடிச்சு உடச்சிருவான். உடச்சிட்டு எவன்டா இதை விட்டு அடிச்சது, என் வாயே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் திருப்பி எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பைலட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க என்னதான் நடக்குது நாமே அப்படின்னு சொல்லி கேட்பாளா. நாமே வந்து அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு உழுவ போவா. அந்த டைம் வந்து லூஃபி பார்த்துட்டு எதுக்கு நீ அந்த இடத்துல கையை வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா.
அப்போ வந்து நாமி சொல்லுவா, "இல்ல எனக்கு அடிபட்டுருக்கு. இவங்கனால தான் அடிபட்டுருக்கு. மறக்காம வந்து என்னோட ட்ரெஷர் மட்டும் எனக்கு காப்பாத்தி குடு. ப்ளீஸ் லூஃபி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. "ஓ! அப்படியா? இதுக்கு தான் வந்து என்ன எழுப்ப வந்தியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். "சரி ஓகே. இனிமேல் நான் இத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பைலட்ல இருக்கவங்கலாம் வந்து, "இவன் எந்திரிச்சிட்டானா, இனிமேல் நம்மளால சமாளிக்க முடியாதே" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கூரோ சொல்லுவான், "இன்னும் வந்து உங்களுக்கு 3 நிமிஷம் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லூஃபி வரும்போது எல்லாம் தெரிச்சு ஓடி போயிருவாய்ங்க. அப்படியே வந்து அந்த ஜாங்கோவ காட்டுவாங்க. அவன் வந்து பார்த்து பயந்துட்டு இருப்பான். அவன் இன்னும் சாகவே இல்லையே, இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. கூரோ சொல்லுவான், "இன்னும் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல வந்து நான் இந்த டைம குடுக்க மாட்டேன். நான் வந்து உங்கள கொல்லாம இருக்கணும்னா, நீங்க வந்து இவங்கள கொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப லூஃபிய பார்த்துட்டு, இவன் வந்து மேலேருந்து கீழ விழுந்தவனாச்சே, இவன் இன்னும் சாவாமலையா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் லூஃபிய. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுட் பேக்க வந்து போட வருவானா, அந்த டைம் பின்னாடி வந்து காயா வந்துட்டு இருப்பா. காயாவ பார்த்தோனே இவன் வந்து அப்படியே அட்டாக் பண்ண போவான். கரெக்ட்டா வந்து உசோப் வந்து குறுக்கையில விழுந்தா அந்த அட்டாக் அவன் வாங்கிப்பான். அப்ப வந்து காயா வந்து கத்த ஆரம்பிச்சுருவா. "உசோப்பு, உசோப்பு எந்திரி, உனக்கு என்னாச்சு? உயிரோட தானே இருக்க. என்னால தானே நீ சண்டை போட்டுட்டு இருக்க இங்க" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்போ உசோப் சொல்லுவான், "உனக்கு தான் இங்க ஆபத்து. நீ இங்கேருந்து உடனே ஓடியாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. "இல்ல, எனக்காக தானே இங்க நீ சண்டை போட்டுட்டு இருக்க. நீ சொன்ன எதையுமே நான் நம்பவே இல்லைல்ல. இப்ப நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் எந்திரி" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கூரோ பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு, "காயா மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. "என்னைய அப்படிலாம் கூப்பிடாத. நீ வந்து ஒரு பைலட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். எல்லாமே வந்து மேரி சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு பைலட்லாம் பார்த்துட்டு, "இவன் தானே நம்மளோட லாஸ்ட் டார்கெட்டு. இவள வந்து நம்ம இங்கேயே புடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான்ல. அந்த டைம் வந்து காயா வந்து சொல்லுவா, "நான் வந்து உன்னை எவ்வளோ தெரியுமா நம்புனேன். நீ ஆனா என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கூரோ கிட்ட. இந்த சைடு வந்து கூரோ சொல்லுவான், "அப்படிலாம் இல்ல மேடம். நம்ம வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எப்படி இருந்தோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து அவன் கையில இருக்க க்ளவுஸ்லாம் வந்து கழட்டிக்கிட்டு இருப்பான். "நாங்க வந்து அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாய்ங்க. நான் உங்கள எந்த அளவுக்கு சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாய்ங்க. காயா வந்து அப்படியே கூரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அது இல்லாம வந்து, "இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு நான் இந்த பைரட்ஸ் எல்லாத்தையும் இங்க தான் வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பிளான வந்து நீ கெடுத்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாய்ங்க. இது எல்லாத்தையும் வந்து அவங்களும் பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அந்த டைம் வந்து காயா கன் எடுத்து, "உன்னை நான் சுடப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு உசோப்லாம் பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. "காயா நீயா இது?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் கூரோ வந்து அவனோட கையில இருக்க கிளவுஸ் எல்லாம் கழட்டுவான். கழட்டிட்டு, "மேடம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? நான் உங்கள எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்? உங்கள எப்போதும் நான் சிரிக்க வச்சுட்டு தானே இருந்தேன்" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பான் அப்படியே சென்டிமெண்டா. இது எல்லாத்தையும் வந்து காயாவும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஆமா, இவர் வந்து நம்மள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே அந்த கையிலேருந்து கன்ன வாங்கிருவான் அவன். அதான் உசோப் பார்த்துட்டு உசோப் சொல்லுவான், "கன்ன குடுக்காத காயா" அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்காம அவன் சென்டிமெண்ட்ல இருப்பான்ல, அவன் அப்படியே கன்ன வாங்கிருவான். வாங்கிட்டு, "இதுதான் உன்னோட வீக்னஸ். இதுதான் காயா உன்னோட வீக்னஸ்ன்னு" சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து உசோப் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கன்ன வந்து உசோப் வாங்கிருவான். உசோப் அத வந்து அப்படியே எடுத்து பாயிண்ட் ஆஃப் பண்ணி நின்னுட்டு இருப்பான். அப்ப வந்து உசோப் சொல்லுவான், "நீ வந்து காயாவ ஏமாத்திருக்கலாம். என்னெல்லாம் ஏமாத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுட ஆரம்பிச்சுருவான். இவன் வந்து அப்படியே ஃபுட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ப போட்டுட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆயி உசோப்ப அட்டாக் பண்ண போவான். அப்ப வந்து லூஃபி அங்கேருந்து வந்து கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒண்ண யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் வந்து காயா பார்த்துட்டு இருப்பான். இங்க என்ன நடக்குது? உசோப் செத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து கம் கம் பிஸ்டல்ன்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணான்ல, அதுல வந்து கூரோவ வந்து ஒரு அடி தான் அடிப்பான். கூரோ வந்து அப்படியே பறந்து போயிருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். பாய்.